என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி என்பது மிக முக்கியமானது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. தெசலோனிக்கே சபையாருக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட சேர்ந்தவர்களும் ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியக்காரருடைய சாட்சி எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? உங்களுக்கு முன்பாக, விசுவாசிகளாகி உங்களுக்கு முன்பாக நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் பிழையற்றவர்களாக இருந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை, எவ்வளவு அருமையாய் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அது விசுவாசிகளுக்கு நல் மாதிரியை கொண்டு வந்தது, காட்டினது. பாருங்கள், இன்றைக்கு நாமும் இப்படி தான். நாம் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு இடத்திலும், நம் குடும்பத்திலும், ஊழியம் செய்கிற இடத்திலும், சபையிலும், சமுதாயத்திலும் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய், எவ்வளவு பிழையற்றவர்களாய் நாம் காணப்பட முடியுமோ அந்த அளவுக்கு காணப்பட வேண்டியது அவசியம். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் எத்தனை ஊழியக்காரர்கள் சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை, கரைபடிந்த ஒரு வாழ்க்கை, பொருள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் எத்தனை பேர் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தகாத சில கொடிதான பாவங்களில் விழுந்து எத்தனையோ பேருக்கு இடர்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? கர்த்தர் ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, நாம் எல்லா சமயத்திலும் நம் விசுவாசிகளுக்கு நல் மாதிரியாய் நிற்போம். நம் வார்த்தையிலும் செய்கையிலும் நடக்கையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை பிரதிபலிக்க ஆரம்பிப்போம். அது நமக்கு முன்பாய் நம்மை கவனித்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே உந்தி தள்ளப்படுவதற்கு ஏதுவை உண்டு பண்ண ஆரம்பிக்கும். பாருங்கள், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம் மூலமாய் நறுமணமாய் வெளிப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.